எவ்வளவு கொழுப்பு இருந்தா ரீல்ஸ் காமிச்சு Dress நல்லா இருக்கான்னு கேட்டா Dress நல்லா இல்ல ஆனா அந்த ஆண்டி நல்லா இருக்கு செட் பண்ணி கொடுன்னு கேப்ப. ஃப்ரெண்ட்ஸா இருக்கும்போது எப்பவுமே உங்ககிட்ட அப்படி தாண்டி கேப்பா. அப்போ நமக்கு கல்யாணம் ஆகலடா, இப்ப ஆயிடுச்சுல. பொண்டாட்டி கிட்ட அப்படியோட கேட்பாங்க. ஃப்ரெண்டுன்னு வந்து ஒரு விஷயத்தை வச்சு ஓவரா பண்ணிட்டு இருக்கடா நீ. சாவுடா. நிறுத்துறி. என்னடி விட்டா ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க? நீ என்னைக்காவது ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வெளிய வந்து பொண்டாட்டி மாதிரி நடந்துருக்கியாடி? நான் என்னடா பொண்டாட்டி மாதிரி நடந்துக்கல? நீ முதல்ல பொண்ணு மாதிரி நடந்துக்கலடி. உன் வாக்க பாத்துருக்கியா? தினசா இருக்கும். Don't talk about my walk. வாக்கு டாக்கு ரைமிங் மட்டும் தான் சரி, இப்போ கேடு. come to the matter. மேட்டர் தாண்டி மேட்டரு. புரியலையே. கல்யாணம் ஆகி 2 மாசம் ஆச்சு. இன்னும் 2 வாரத்துல நம்மள பெத்தவங்கலாம் விசேஷம் எப்போன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. விசேஷம் எப்போன்னு கேட்டா கேலண்டர் பார்த்து தீபாவளி பொங்கல் எப்போ வருதுன்னு பார்த்து சொல்லிடலாம்டா. அட மூளை கிட்ட மூதேவி, விசேஷம்னா பலகாரம் சாப்பிடுற விசேஷம் இல்லடி, பல பேரை கூப்பிட்டு நம்ம சாப்பாடு போடுற விசேஷம். நான்லாம் சமைக்க மாட்டேன். நீ சமைச்சா அது விசேஷம் இல்ல, விபரீதம். ஏய், இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் குழந்தை எங்கன்னு கேட்க ஆரம்பிச்சிருவாங்கடி. யாரு குழந்தை? நம்ம குழந்தை. நமக்கு குழந்தை இருக்கா? குழந்தை பெத்துக்கணும்டி. அதுக்கு முதல்ல நம்ம லவ் பண்ணணும்டி. அதான் நமக்கு வர மாட்டேங்குதேடா. எல்லாமே கொஞ்சம் பொறுமையா தான் சுவாத்தி பண்ண முடியும். நம்ம லவ்வர்ஸ் ஆகுறதுக்கு நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன். என்னது? டியூட் படம் பார்க்கலாம். டியூட் படம் பார்த்தா குழந்தை பிறந்துருமா? உறக்கம், ஆனா அதுக்கு நான் அப்பனா இருக்க மாட்டேன். சொல்லுடா. டியூட் படம் பார்க்கலாம். அதுல எப்பப்பெல்லாம் ஊரும் பிளேட் சாங் வருதோ அப்பெல்லாம் நம்ம ஒரு கிஸ் பண்ணிக்கலாம். எப்படி? செம்ம பிக்கப் லைன்டா பையா. பட் இதே பிக்கப் லைனை வேற ஒரு பையன் சொல்லிருந்தா கண்டிப்பா ஃபிளாட் ஆயிருப்பேன். இப்போ நான் சொன்னதால அபார்ட்மெண்ட் ஆயிட்டல கொய்யால வெறுப்பேத்துறடி நீ. இன்னும் கொஞ்ச நாள் எல்லாரும் குழந்தை எங்கன்னு கேட்பாங்களே, அப்போ தெரியும்டி உனக்கு. ஹலோ, சொல்லுமா. சூப்பரே. வாமா உன் கையால சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுமா. சரிமா, ஓகே பை. நானும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. என்னவா? அம்மா வராங்க. 1 வாரம் தங்க போறாங்களாம். இனிமே சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல. குமரா, நீங்க இதுக்கு முன்னாடி வேணா ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்கலாம். ஆனா இப்போ புருஷன் பொண்டாட்டி. அதனால சீக்கிரமா ஒண்ணு சேர்ந்து 2 மாசத்துல நல்ல செய்தி சொல்லுங்க, இல்லைன்னா நடக்கிறதே வேற. அம்மா வராங்கடி. ஆமா, நானே நோ. எரும மாடு, உங்க அம்மா வந்தா அவங்க முன்னாடி நம்ம கப்பிள்ஸா இருக்கணும்டி. நம்ம இன்னும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கோம் தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிடும் சுவாதி. ஐயோ, இப்போ என்னடா பண்றது? சுத்தம் செத்தோம். டேய் பையா, அந்த பொண்ணு எப்படி இருக்கு? இவன் இன்னும் திருந்தல மாமா. சூப்பரா இருக்கு. அப்படியே கூட்டு போய் கல்யாணம் பண்ணி வச்சிரியா? டேய் பின்ன என்னடி, நம்ம முன்ன மாதிரி மார்க்ஸ் போடுறதுக்காக இங்க வரல. வேற எதுக்கு வந்திருக்கோம்? நாளைக்கு அம்மா வராங்க. நமக்கு இன்னும் 18 hours டைம் இருக்கு. அதனால வீட்டுக்கு போய் தூங்காம இங்கேயே தங்க போறோமா? ஐயோ, அறிவு கொழுந்துடி நீ. தேங்க்யூடா. லூசு. நாளைக்கு அம்மா வர போறாங்கடி. நமக்கு இன்னும் 18 hours தான் டைம் இருக்கு. அதனால நம்ம கப்பிள்ஸ் ஆக ட்ரை பண்ணனும். பப்ளிக்ல எல்லாம் என்னால எதுவும் பண்ண முடியாது. இல்லனா மட்டும் அப்படியே நீ புடிங்கி தள்ளிடுவ பாரு. சரி.